நெறைய மனிதர்கள் ரொம்ப ஆபத்தா பேசுவாங்க. என்னன்னா, இந்த ப அதாவது கொடிய உயிரினங்கள் அதெல்லாம் கொல்லக்கூடாது. அது உணவுச் சங்கிலி. அதுதான் இந்த இயற்கைய சமநிலைப்படுத்துது. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்ப பாம்பெல்லாம் சொல்லுவாங்க. பாம்பெல்லாம் கொல்லக்கூடாது. மக்கள் கொல்றாங்க. அதனால எலி பெருகிரும். அப்போ ஆனா இதில என்னன்னா, பாம்ப சில மனிதர்கள் கொல்றாங்க. கொல்லக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. இருந்தாலும் சிலர் கொல்றாங்க அப்படின்னா, கொல்றதுனால எலி தொல்லை அதிகமாகிவிடும் என்றால், அந்த எலி அதிகமாகி போன அந்த எலியையும் மனிதர்களே கொல்லுவார்கள். மனிதர்களே கொல்லுவார்கள். அதனால இதனால இது பெருகி போச்சு. இப்போ சில மயில்கள் பெருகி போச்சுன்னு சொல்றாங்க. மயில்கள் பெருகி போச்சு, நரி குறைஞ்சு போச்சு. குள்ள நரிய மனிதர்கள் சாப்பிட்டனால தான், வேட்டையாடினனால தான் மயில்கள் பெருகி விவசாயத்துக்கு இது பண்ணிச்சு. இப்போ அரசாங்கங்கிறதெல்லாம் இருக்கிறதுனால தான், மயில்கள வேட்டையாட முடியல, மயில்கள கை வைக்க முடியல. அதனால அது த நாட்டின் தேசிய பறவை. அதனால மனிதர்கள் பயப்படுறாங்க. ஒருவேள அரசாங்கம்ன்ற ஒண்ணு இல்லவே இல்லன்னா, எது பெருகுனாலும் அத மனிதர்கள் அடக்கிருவாங்க. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு கொண்டு வந்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்த சாப்பிடுது. ஏங்கிற ஒரு உயிரினம் பிங்கிற உயிரினத்த சாப்பிடுது. நம்ம என்ன பண்றோம்? ஏங்கிற உயிரினத்த நம்ம கொன்னுட்டோம். அப்ப பிங்கிற உயிரினம் பெருகிருது அப்படின்னா, அப்ப மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? மனிதர்கள் தான் ஏங்கிற உயிரினத்தையும் கொன்னாங்க. மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? பிங்கிற உயிரினத்தையும் கொன்றுவாங்க. எது தனக்கு தொல்லையா இருக்கோ, அதை கொல்வதற்கு மனிதர்களுக்கு உரிமை இருக்கு. மனிதர்களால முடியும் அப்படின்னா, அத செய்யலாம். எது எந்த உயிரினம் நமக்கு தொல்லையாக இருக்கிறதோ, அந்த உயிரினத்தை கொல்வதற்கு மனிதர்களுக்கு உரிமை இருக்கு. அத கொல்லல அப்படின்னா, நம்மளால மகிழ்ச்சியா வாழ முடியாது. நிம்மதியா வாழ முடியாது. அப்படிங்கிற அந்த அதனால மனிதர்கள் உணவுச் சங்கிலியை சரியாக பராமரிப்பார்கள். எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த உயிரினம், அது இது ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணாதீங்க. நமக்கு இடையூறா இருக்கா? அது அந்த உயிரினத்த மனிதர்கள் கொன்று விடுவார்கள். அது நமக்கு நன்மை தருகிற உயிரினத்தையும் அளவோட வச்சுப்பாங்க. நமக்கு மாடோ, ஆடோ நன்மை தரும் தான். ஆடு கூட நன்மை அதுக்காக அது பல்கி பெருகி போட்டோம் அப்படின்னா விடுவான். அதையும் இவங்க என்ன பண்ணுவாங்க? கட்டுப்படுத்துவாங்க. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அதோட எண்ணிக்கையும் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துருவாங்க. அதனால எப்பவுமே மனிதர்கள் உணவுச் சங்கிலிய பொறுத்தளவுல, மனிதர்கள் எல்லா உயிரினங்களும் மனிதர்களுக்கானது அப்படின்னு கூட சொல்லலாம். தப்பில்ல. அம் எது பெருகாம பார்த்துப்பாங்க. தனக்கு இடையூறா இருக்கக்கூடாதுப்பா. உணவுச் சங்கிலிய பத்தி மனிதர்களுக்கு கவல கிடையாது. தனக்கு இடையூறா இருக்கக்கூடாது. இந்த இயற்கையில எந்த உயிரினம் வாழுது, எத வாழக்கூடாது அப்படிங்கிறத பத்திலாம் மனிதர்களுக்கு கவல கிடையாது. தனக்கு எந்த ஒரு உயிரினமும் இடையூறா இருக்கக்கூடாது. அப்படின்னு தனக்கு நன்மையா இருந்தா அத விட்டு வைக்கிறது. தனக்கு இடையூறா இருக்குதா, அத மனிதர்கள் அப்புறப்படுத்துவது, அகற்றுவது அல்லது ஒழிப்பது, அழிப்பது அது போன்ற செயல்களில் மனிதர்கள் ஈடுபடுவார்கள். ஆனா, அதெல்லாம் இன்னைக்கு தடுத்து நிறுத்துற மாரி அரசாங்கங்கிற ஒண்ணு இருக்குது. அதனால அரசாங்கம், போலீஸு, காவல் நிலையம், சிறை, பூட்டு இதெல்லாம் இருக்குது. இப்ப இயற்கையோட இணைஞ்சு வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க சிறையே கிடையாது, பூட்டே கிடையாது. மனிதர்களுக்கு எப்படி ஆயுள் தண்டனை குடுப்பீங்க? நம்ம இயற்கையோட இணைஞ்சு 2040ல இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகப்போகுது. அப்புறம் நம்ம இயற்கையோட இணைஞ்சு வாழப் போறோம். அங்கலாம் போலீஸ் எல்லாமே கிடையாது. நம்மளா ஒரு புரிதல், எது நல்லது, கெட்டது அப்படிங்கிற புரிதல். அப்படி இருக்கும்போது, நீங்க எப்படி குற்றம் செய்தவர்களை அல்லது சிறையில் தள்ளுவீர்கள்? ஆயுள் தண்டனை எப்படி கொடுப்பீர்கள்? அப்ப இன்ஸ்டன்ட்டா தண்டனை குடுத்து அனுப்பிச்சுருவாங்க. ஆனா தண்டனைங்கிறது உண்டு. தண்டனை குடுத்து அனுப்பிச்சுருவாங்க. அடி, அந்த மாரி வலியை தருகிற அப்போதைக்கு, அதாவது வருஷக்கணக்கில சிறையில போடாம, ஒரே நாள்ல அந்த தண்டனையை அனுபவித்துவிட்டு அவர்கள் போக வேண்டும். இப்போ மரணத்தை செய்கிற அளவுக்கு மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு ஒருத்தன் குற்றம் பண்ணியிருக்காங்கன்னா, அன்னைக்கே மரண தண்டனை. அப்படி கூட எதிர்காலத்தில வரும். அப்படித்தான் வரும். அதே நேரத்தில 1 மாசம் சிறை தண்டனை, 10 மாசம் சிறை தண்டனை அப்படிங்கிறதுக்கு அங்க ஒண்ணும் ஜெயில் கிடையாது. ஜெயிலோ, பூட்டோ கிடையாது. 2040க்கு அப்புறம் உங்களுக்கு பூட்டே கிடையாது. பூட்டு, சாவி, காவலர், அவங்களுக்கு சம்பளம் குடுக்குறதுக்கு பணம் அதெல்லாம் கிடையாது. கட்டடம் கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்கு போறோம். அப்போ இன்ஸ்டன்ட்டா அந்த தண்டனைய குடுத்து முடிச்சுருவாங்க. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரா, அவருக்கு இத்தனை சவுக்கடி, இது மாரி முட்டி போட்டு அவ்வளோ தூரம் போ, அப்படி இப்படின்னு ஏதாவது தண்டனை குடுத்து, அன்னைக்கே முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சுருவாங்க. ஒரு மரண தண்டனை குடுக்குற அளவுக்கு ஒரு குற்றம் பண்ணிட்டாங்கன்னா, அதுவும் குடுத்து உடனே முடிச்சுருவாங்க. அவங்கள காவல் காக்கிறது, அவங்களுக்கு சோறு போடுறது, மணி அடிக்கிறது, க கு களி கிண்டி போடுறது, அதெல்லாம் இந்த உலகத்தில தான். இடையில வந்தது. இடையில இந்த கட்டடம் இதெல்லாம் கட்டுகிற ஒரு வாழ்க்கை முறை. உலகத்தை அடிப்படையாகக் கொண்டு, தொழில்நுட்பத்தை அடிப்படையாகக் கொண்ட ஒரு வாழ்க்கை முறையில அது இருக்குது. இந்த தொழில்நுட்பமே ஃபெயிலியர் ஆகப் போகுது எதிர்காலத்தில, 2040ல. பூட்டுலாம் கடையில போனா பூட்டு கிடைக்காது. உங்க கைவசம் இருக்கிற பூட்டு சாவி தான். எதுவுமே கடையில போய் நீங்க எதையுமே வாங்க முடியாது. வியாபாரம், விற்பனை, பணம் எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை வரப்போகுது. அப்படி இருக்கும்போது, ஆ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில மனிதர்களுடைய இந்த குற்றங்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையே மாறும். அதனால இன்னைக்கு ஏன் பிற உயிரினங்கள அ கொல்லக்கூடாது அப்படின்னு அச்சுறுத்தல் சிறைகள்லாம் பார்த்தீங்கன்னா, புடிச்சு ஜெயில்ல அடைச்சு போடுறதுல ஆயிரக்கணக்கான பேர் சிறைகள்ல இருக்காங்க. அப்படிங்கிறது அந்த சிறை தண்டனைக்கு பயந்து போய், ஆ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா
அது கண்காணிக்கிறது. அதாவது இவங்க குற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வனக்காவலர்கள் நிப்பாங்க. யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள பிடிப்பாங்க அப்படின்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் எதிர்காலத்தில இருக்காது. இயற்கையோட இப்போ ஆப்பிரிக்கா பழங்குடி மக்கள் அங்க யாராவது வனக்காவலர்கள் இருக்காங்களா? அவங்க சுதந்திரமா வேட்டையாடுறாங்க. அவங்கள யாரும் கேள்வி கேட்க முடியாது. அந்த மாரி இருக்குல்ல. அப்போ அதுபோன்று எல்லோரும் வாழ்ந்தால் யாரையும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. பிற உயிரினங்களை அடக்குவது அவரவர் உரிமை. அப்படி தனிநபர் விருப்பமாக மாறிவிடும். இன்னைக்கு தனிநபர் நீ விரும்பினாலும் அரசாங்கம் உன்ன தடுக்கும். அதுக்கு வேலையாட்கள் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் குடுத்து வேலையாட்கள் போடுறாங்க. இதெல்லாம் போட முடியாத ஒரு வாழ்க்கை முறை வரப்போகுது. இந்த மாரி சம்பளம் குடுத்து வேலையாட்கள் நியமிக்கப்படாத ஒரு வாழ்க்கை முறை எதிர்காலத்தில வரப்போகுது அப்படிங்கும்போது, அப்போ வந்து வேலை வேலை வைக்க முடியாத இந்த மாரி வேலைக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. யாரையும் பணம்ங்கிற நடைமுறையே இருக்காது. சம்பளம் குடுக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது, எதிர்காலத்தில இந்த வனங்களை பாதுகாப்பதற்கான அ வனக்காவலர்களே இருக்க மாட்டாங்க. அப்போ மனிதர்கள் தாங்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்வார்கள். பிற உயிரினங்களை கட்டுப்படுத்த வேண்டும், இதை கொல்ல வேண்டும் அல்லது இதை விட்டு வைக்கலாம் என்று முடிவெடுத்தால் அதை செய்து விடுவார்கள். அதற்கு எங்கும் போய் ஒப்புதல் வாங்க தேவையில்லை. அப்படிங்கிற ஒரு காலகட்டம் 2040க்கு அப்புறம் வரப்போகுது.